ஒரு குட்டி கதை கேட்கலாமா? கௌதாரின்னு சொல்லக்கூடிய பார்க்க குயில் மாதிரியே இருக்கிற ஒரு வகையான பறவை ஒரு காட்டுல இருக்க ஒரு மரத்தோட பொந்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு நாள் அது தங்கி இருக்க இடத்துல உணவு தட்டுப்பாடு வந்துருச்சான். அதுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதனால சாப்பாட்டை தேடி ரொம்ப தூரம் போச்சான். அதுக்கு ஒரு அரிசி விளைஞ்சிருக்கிற நிலம் கண்ணுல பட்டுச்சான். கொஞ்ச வாரத்துக்கு அது அங்கேயே தங்கிருச்சான். நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திருப்பி வந்துச்சான். தன்னோட இடத்துக்கு திருப்பி வந்த பறவை தன்னோட பொந்துல ஒரு முயல் இருக்கிறத பாத்துச்சான். நீ யாரு? நீ ஏன் இங்க இருக்கிற? இது என்னோட வீடு, தயவு செஞ்சு வெளியில போ அப்படின்னு கோவமா முயல் கிட்ட கத்துச்சான். நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன், இது என்னோட வீடு, நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முயலும் சண்டை போட்டுச்சான். ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள பிரச்சனைய யாராவது ஒரு மூணாவது ஆளை வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு இருந்த சண்டைய ஒரு காட்டு பூனை மறைஞ்சிருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த பறவையையும் முயலையும் எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ண பூனை அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அவங்க கிட்ட பேச போச்சான். உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை? என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பூனை சொல்லுச்சான். அந்த பறவை அந்த முயல் ரெண்டு பேருக்குமே காட்டு பூனை கண்டிப்பா எதிரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தாலும் ஏதோ அந்த பூனை நல்லது நினைக்குது அப்படின்னு நினைச்சு பூனை கிட்ட பிரச்சனைய சொல்றதுக்காக கிட்ட போனாங்க. நல்ல சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த பூனை முயலையும் அந்த பறவையும் தாக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேருமே எதிர் எதிர் திசையில ஓடி பூனை கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாலும் பூனையோட கூர்மையான நகங்கள் அவங்க மேல பட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ரெண்டு பேரையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த பூனை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பூனை தன்னோட எதிரின்னு தெரிஞ்சும் அந்த முயலும் அந்த பறவையும் பூனைய கண்மூடித்தனமா நம்பி கடைசியில உயிரையே விட்டுட்டாங்க. ஆமாங்க, வாழ்க்கையில எந்த விஷயத்துல யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கணுங்க. தகுதியே இல்லாதவங்களை கண்மூடித்தனமா நம்பணும்னா இப்படிதான் உயிர் போகக்கூடிய அளவுக்கு கூட போயிடுங்க. தேங்க்யூ.